வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கார கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு லைட்டாக வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போது கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு கட்டியாகாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா உருட்டினதுக்கப்புறம் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டைலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கார கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.